ஹாய் ஆல். மாம்பழ சாம்பார் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? கைக்கு அடக்கமான சின்ன சின்ன வெரைட்டியாக இருக்கக்கூடிய செந்தூரா மாம்பழம் எடுத்துருக்கேன். அது 4 ஸ்லிட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு தூக்கலான தாளிப்பு கொடுத்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக புளி தண்ணியை திக்காக கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து தண்ணி விட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி நல்லா ஒரு 2-3 கொதி விட்டுருங்க. பச்சை வாடை போக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கூடவே 2 பச்சை மிளகா ஸ்லிட் போட்டு வச்சுருக்கக்கூடிய மாம்பழத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. கட் பண்ணால் குழஞ்சிரும், அதனால் தான் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வரும்போது வேக வச்சு கடைஞ்சிருக்கக்கூடிய துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாடை போக நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வழுன்னு அரைச்சி அது கூட சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஒன்று கூடி நல்லா கொதிக்கும் போது கடைசியாக நீங்கள் கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா வீடே மணமணக்கக்கூடிய அறுசுவையும் கூடிய மாம்பழ சாம்பார் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.